ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், என் கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் மிக கவனமாக இருக்கிறார். சில நேரத்தில் மலைகள் கூட விலகிடலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போய்விடலாம். ஆனால் தேவனுடைய கிருபையும் சமாதான உடன்படிக்கை விலகாது. அப்படியானால் தேவன் நமக்கு ஒரு சமாதான உடன்படிக்கையை, ஒரு கிருபையை தந்துவிட்டால் அதை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கிவிட மாட்டார். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், மலைகள் விலகிவிட்டது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து விட்டது, ஆனாலும் என் தேவன் இறங்குவாரா, என்மேல் மனது உருகுவாரா, என்னை கைவிட்டு விடுவாரா என்றெல்லாம் நாம் கலங்கி நிற்கிறோம். சில வேளைகளில் அப்படி ஒன்றும் நடக்காது. காரணம், அவர் நமக்காக சிலுவையில் தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து, தியாகமாய் இறங்கி, தியாகமாய் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் சில நேரத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். அந்த சோர்வு, நாம் நம்பின காரியங்கள் நம்மை கைவிட்டு போய்விட்டது, நாம் நம்பின மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், நம்ம குரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். நம்மை ஏமாற்றும்படி அவர் மும்முரமாய் பல திட்டங்களை போடுகிறார்கள், பல காரியங்களை செய்கிறார். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், அவரும் என்னை கைவிட்டு விட்டாரோ? அந்த சூழல் வரும்பொழுது நாம் யோசிக்கத்தான் தோன்றுகிறது. ஆனால் எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்பதை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேசுகிறவர்களுக்கு தெரியாது, நம்மிடத்தில் வந்து குறைகளை சொல்லுகிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை, என் மேல் மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை கைவிடவில்லை, நான் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு அகற்றிவிடவில்லை, உண்மையில் மனதுருகிற கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வாக்குத்தத்தம் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று கவலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார், இன்னும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி நிற்கிறீர்களா? என் மகள் திருமணம் நடைபெறவில்லை, அந்த திருமணத்திற்காக நான் காத்திருக்கிறேன், அது நடைபெறவில்லை என்று ஏங்கி நிற்கிறீர்களா? மனிதர்கள் எங்களை அவமாய் பேசுகிறார்கள், ஜனங்களை எங்களை குறைவாய் பேசுகிறார்கள். நீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போனதுனால்தான் உன் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றெல்லாம் ஏளனமாய் பேசுகிறார்கள். அப்படி பேசி உன் மனதை காயப்படுத்தி இருப்பார்கள். உன் வேலை, நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுத்தி இருப்பார்கள். ஒரே ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உன்மேல் மனதுருகிற ஒருவர் இருக்கிறார். அவர் சிலுவையில் உனக்காக யாவற்றை செய்து முடித்தார். எப்படி கைவிடுவார்? எப்படி உன்னை விட்டு விலகுவார்? அவர் உனக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்வை நீங்கி எழும்பு, உன் தூசியை உதரை தட்டிவிட்டு எழும்பு. அவர் உன்மேல் வைத்திருக்கிற கிருபையும் உடன்படிக்கையும் மாறாது.
அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், ஆனால் வேண்டியிருந்த வரும்பொழுது ஜீவ வருஷம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. காத்திரு, நன்மையினால் பிறைத்து விடுவார், அதிசயங்களை காண்பாய். உன் சோர்வுகள், உன் துக்க நாட்கள் முடிந்தது. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென்.